அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கடவுளான முருகனுடைய ஆலயங்களில் தைப்பூச திருவிழா ரொம்பவே கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தைப்பூச திருவிழா இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருது. புகழக்கூடிய பழனியில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நடைபெற்ற நிலையில் தேரோட்டத்தோடு இன்று சிறப்பாக இந்த தைப்பூசம் நடந்து கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட தைப்பூசத்தை பற்றிய நிறைய தகவல்களையும் மேலும் பழனியில் இன்று என்னென்ன சிறப்பு அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு பழனி ஆண்டவர் பிடிக்கும் அல்லது முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் பழனி தண்டாயுதபாணிக்கு அரோகரா, பழனி ஆண்டவருக்கு அரோகரா என்று உங்களுக்கு பிடித்த வாசகங்களை அந்த முருகனுக்காக இதில் பதிவிடுங்க. கண்டிப்பாக இந்த தைப்பூசம் நமக்கு சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கும் என்று நம்பிக்கையோடு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போது கருங்காலி மாலை பார்த்துட்ருக்கோம். கருங்காலி மாலை அப்படின்னு சொன்னதுமே முதல்ல நமக்கு ஞாபகம் வருது இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி தான். அதாவதுங்க, நமக்கு எப்படிப்பட்ட தடைகளாக இருந்தாலும் சரி இந்த மாலையை அணிஞ்சிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அதனால் நமக்கு நிறைய நல்ல பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இது ஒரிஜினலான மாலை எங்ககிட்டயே கிடைக்குது. உங்களுக்கு இந்த மாலை வேணும் அப்படின்னா வெவ்வேறு சைஸ்களில் கூட கிடைக்குது. இந்த மாலை இப்படி மட்டும் இல்லாமல் வெள்ளியால் கோர்க்கப்பட்டது, ஐம்பொன்னால் கோர்க்கப்பட்டது அப்படின்னு கிடைக்குது. உங்களுக்கு இந்த மாலை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எளிமையான முறையில் வாங்கிக்க முடியும். அதிலும் குறிப்பாக இப்போது நிறைய ஆஃபர் போயிட்டுருக்கு, ஆர்டர்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு. அதனால் ஸ்டாக் இருக்கும்போதே நீங்கள் இதை வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். உங்களுக்கு இது எளிமையான முறையில் வந்து சேரும். கருங்காலி மாலை அணிந்தோம் அப்படின்னா இவ்வளவு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, கருங்காலியால் செய்யப்பட்ட மோதிரம், அதாவது இந்த மோதிரமும் நம்மக்கிட்ட கிடைக்குது. இந்த மோதிரத்தை நம்ம அணிந்து கொள்ளும்போது நிச்சயமாக நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஒற்றை இந்த கருங்காலி அணியப்பட்ட மோதிரமும் எங்ககிட்ட கிடைக்குது. உங்களுக்கு இந்த மோதிரமும் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மோதிரம் அட்ஜஸ்டபிள் டைப்பில் எல்லாருமே அணிஞ்சு கொள்கிற மாதிரி தான், எல்லாருக்குமே போடுற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஜென்ஸு லேடிஸு எல்லாருமே போடுற மாதிரி தான் இருக்கும். குழந்தைங்க கூட அது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். இது ரொம்ப குறைந்த விலையில் தான் போயிட்டுருக்கு. இதுக்கும் இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. இது வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு கார்த்திகை, வைகாசி, விசாகம், பங்குனி உத்திரம், தைப்பூசம் இந்த விழாக்கள் தான் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம். தை மாதத்தில் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்த இந்த நாளில் தைப்பூச திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். இந்த ஆண்டுக்கான தைப்பூச திருவிழா கடந்த வாரம் முருகனுடைய ஆலயங்களில் கொடியேற்றத்தோடு தொடங்கி இப்போ நடந்து வருது. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள்லையும் பக்தர்களுடைய கூட்டம் அலைமோதி வருது அப்படின்னு தான் சொல்லணும். சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை, மருதமலை, வயலூர், எட்டுக்குடி முருகன் ஆகிய ஆலயங்கள்லையும் தைப்பூச திருவிழா ரொம்ப கோலாகலமாக கொண்டாடிட்டு வருது. இந்த ஊர்களில் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வெளிநாடுகளில் தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய நாடுகளான மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை உள்ளிட்ட நாடுகள்லையும் இந்த தைப்பூச திருவிழா இன்னைக்கு ரொம்பவே கோலாகலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ஊரில் இதே போல் முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா ரொம்ப சிறப்பாக இருக்குது, இன்று நீங்கள் போய் நல்ல தரிசனத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த தைப்பூச அப்படின்னு சொன்னதுமே முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது நேர்த்திக்கடன் செலுத்துறது. அதாவது பக்தர்கள் அழகு குத்தியும் காவடிகள் சுமந்து வந்தும் முருகப்பெருமானை வழிபடுவாங்க. முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடாக பக்தர்களால் போற்றப்படுவது தான் பழனி திரு ஆவினன் குடி. இங்கே பால தண்டாயுதபாணியாக காட்சி கொடுப்பார் முருகப்பெருமான். குறிப்பிட்டு இந்த முருகப்பெருமான் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளாவில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் இங்கு வழிபட்டு போகிறத நம்மளால் பார்க்க முடியும்.
போகர் சித்தர் பலவித யோக கலைகளை அறிந்தவர். தன்னுடைய சக்தியின் மூலமாக காடு மலைகளில் இருந்து மூலிகைகளை சேர்த்தவர். இவர் சேகரித்த 4448 மூலிகைகள் கொண்டு 81 நவபாஷாணங்களாக மாற்றினார். இந்த 81 நவபாஷாணங்களையும் 9 பாசானங்களாக பிரித்து கொண்டார். அந்த நவபாஷாணங்களையும் மருந்தாக மாற்றினார். நவபாஷாணங்களை கொண்டு தான் முருகப்பெருமான் விக்கிரகத்தை உருவாக்கினார் என்று பழனிமலை தல புராணம் தெரிவிக்குது. 420 அடி உயர மலையில ஞான தண்டாயுதபாணியாக இருக்கிறார் முருகப்பெருமான். தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு சகல சுக போகங்களையும் தரக்கூடிய தயாளனாக திகழ்கிறார் தண்டாயுதபாணி அப்படின்னு தான் சொல்லணும். தனக்கென எதையும் வைத்து கொள்ளாது கையில் தண்டம் ஏந்தி ஆண்டி கோலத்தில் மேற்கு நோக்கி அழகாக காட்சி கொடுக்கிறார் முருகப்பெருமான். பழனிமலை மேலே குடிக்கொண்டிருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமியை மனதார வேண்டிக் கொண்டு பால் பிரசாதத்தை தீர்த்த பிரசாதத்தை குடிப்பதன் மூலமாக தீராத நோய்கள் தீரும், மனக்கவலைகள் நீங்கி சகல சௌபாகியங்களையும் தருவார் முருகப்பெருமான் என்று சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த பழனியில் தைப்பூச திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்தோடு துவங்கி 10 நாட்கள் திருவிழாக ரொம்ப சிறப்பாக நடந்தது. விழாவினுடைய முக்கியமான நிகழ்ச்சியாக இங்கு முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நிகழ்ச்சி நடந்தது. மாலை 6 மணிக்கு மேலே பெரிய நாயகி அம்மன் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றாங்க. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற வெள்ளி தேரோட்டத்தில் முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை சமேதராக வலம் வந்தார். தைப்பூச திருவிழா தேரோட்டம் மாலை 4 மணிக்கு மேலே 4 ரத வீதியில் நடைபெற இருக்கு. தைப்பூச திருவிழாவில் கலந்து கொண்டு மதுரை, காரைக்குடி, தேனி, திருச்சி உள்ளிட்ட தமிழகத்தின் எல்லா பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் பாத யாத்திரையாக பழனிக்கு வந்த வண்ணமாக இருக்காங்க. மலை அடிவாரத்தில் பக்தர்கள் பால் காவடி, மயில் காவடி, இளநீர் காவடி மற்றும் தீர்த்த குடங்களை எடுத்துக்கொண்டு மேலதாளத்தோடு ஆடி பாடி கிரிவலம் வந்து நேர்த்திக்கடனாக முருகனுக்கு செலுத்தி வழிபட்டுட்டு வராங்க. தைப்பூசத்தை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பழனியில் குவிந்திருக்கக்கூடிய நிலையில் பாதுகாப்பு அதிகரித்து வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பாதுகாப்பு பணியில் ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் ஈடுபட்டிருக்காங்க. பக்தர்களுடைய தேவைக்கான அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகமும் கோவிலுடைய நிர்வாகமும் இணைந்து ரொம்ப சிறப்பாக செய்திருக்கு. குறிப்பிட்டு பக்தர்கள் மலை மீது சென்று விரைவாக சுவாமி தரிசனம் செய்து வரக்கூடிய வகையில் படி வழி பாதை ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்காங்க. நீங்கள் பழனிக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் பழனிக்கு சென்றிருக்கிறேன் என்ற வாசகத்தை பதிவிடுங்க. குறிப்பாக அறுபடை வீடுகளில் நீங்கள் எத்தனை படை வீடுகளுக்கு சென்றிருக்கீங்க, அதே போல் இன்னும் எந்த படை வீடுக்கு செல்லக்கூடிய ஆவல் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த பழனியில் தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் 6ஆம் நாள் திருவிழாவாக ஜனவரி 24ஆம் தேதி மாலை ரொம்ப சிறப்பாக நடந்தது அப்படின்னு சொல்லலாம். இதை ஒவ்வொன்றும் பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த திருவிழா தற்போது ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பிட்டு வரக்கூடிய 28ஆம் தேதி இரவு தேரும் தொடர்ந்து கொடியிறக்க நிகழ்ச்சியும் இங்கு தைப்பூச திருவிழாவில் நிறைவாக நடத்தப்படும். தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பாத யாத்திரையாக வரக்கூடிய பக்தர்களின் வசதிக்காக பழனி திருக்கோவில் நிர்வாகம், பழனி நகராட்சி நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்திருக்கு. இப்படி அண்மையில் கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுவதால் இந்த சமயம் ரொம்பவே எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பழனியில் மட்டும் இல்லாமல் நிறைய மாவட்டங்கள், அதாவது திருச்செந்தூரிலும் ரொம்ப சிறப்பாக இது நடந்துட்டுருக்கு. இதில் ஏகப்பட்ட பக்தர்கள் வந்து கலந்து கொண்டிருக்காங்க. தைப்பூசத்தை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையாக வந்த வண்ணம் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தைப்பூசம் அப்படின்னா வடலூர் வள்ளலாருக்காக நடத்தப்படக்கூடிய விழாவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதிலும் ஏகப்பட்ட பக்தர்கள் கலந்து கொள்வாங்க.
வடலூர் திரு அருட்பிரகாச வள்ளலார் தெய்வ நிலையத்தில் 153வது ஆண்டு தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழா கொடியேற்றத்தோடு நடந்து அதுவும் சிறப்பாக நடந்துட்டுருக்கு. இதுலேயும் திரளான பக்தர்கள் வந்து கலந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த விழாவிலையும் 7 திரைகளை விலக்கி ஜோதி தரிசனம் காணக்கூடிய நிகழ்வு நடக்கும். அதனை காண்பதற்கு கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த விழாவும் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். பழனிக்கு வரக்கூடிய பக்தர்கள் சண்முக நதியில் நீராடி பெரியாவுடையார் கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய ஈசனை வழிபடுவாங்க. பிறகு ஊர் தெய்வமான பெரியநாயகி அம்மனை வணங்கி மற்றொரு ஆதி கோவிலான திரு ஆவினன்குடி முருகனை வணங்குவாங்க. பிறகு மலை அடிவாரத்திற்கு சுற்றி மலை ஏறி தண்டாயுதபாணி சுவாமியை தரிசனம் செய்வதே சரியான முறையாக சொல்லப்பட்டு வருது. இந்த நிலையில் 400 ஆண்டுகளுக்கு மேலாக எடப்பாடியில் இருந்து வரக்கூடிய பக்தர்கள் பழனி முருகனை தங்களுடைய மருமகனாக பாவிப்பாங்க. இதனால் மருமகனுக்கு செய்யக்கூடிய அத்தனை சடங்குகளையும் அன்று முழுக்க செய்வாங்க. தைப்பூச பெருவிழாவினுடைய 10 நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமூகத்தினர் மண்டகப்படி வைப்பாங்க. அருள்மிகு பெரியநாயகி அம்மன் கோவிலில் இருந்து வள்ளி தேவசேனா சமேத முத்துக்குமார சுவாமி அந்தந்த சமூகத்தினருடைய மண்டகப்படியில் எழுந்தருளி அபிஷேக ஆராதனைகள் கண்டு தினமும் ஒரு வாகனத்தில் மேலும் ரத வீதி வருவாங்க. அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். இப்படியாக தைப்பூச திருவிழா தமிழகம் முழுவதும் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. இதை பற்றி நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.